என்னை உருவாக்கிய பெற்றோரை இந்நேரத்திலே பணிந்து வழங்குகின்றேன். ஏரோகன் 2026 ஸ்ரீ ரங்கேஸ்வரர் கல்வி நிறுவனங்களுடைய ஆண்டு விழா நிகழ்ச்சிகள் இனிதே சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. இந்த நிகழ்விலே இந்த நிகழ்விற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற நமது கல்வியினுடைய தலைவர் மேதகு அப்துல் கலாம் அவர்களுடைய பொற்கரங்களால் நல்ல ஊராட்சி தலைவர் என்ற விருதினை பெற்ற திரு ஆர் சரவணன் அவர்களே, நாமக்கல்லே தனி ஒரு அறையிலே தங்கம் மருத்துவமனை துவங்கி இன்று தமிழகத்திலே மிகப்பெரிய அளவிலே ஒரு புற்றுநோய் மருத்துவமனையாக மாற்றி மருத்துவ சேவையாற்றி குழந்தை போன்ற சிரிப்புக்கும் வேல் போன்ற கூர்மையான பார்வைக்கும் உடையவராக இருக்கின்ற நமது அருமை டாக்டர் குழந்தைவேல் அவர்களே, எங்கள் எண்ணங்களுக்கெல்லாம் செயல்வதிலும் கொடுத்து இந்த நிறுவனத்தை உருவாக்குவதற்கு எந்நேரமும் இங்கு இல்லை என்றாலும் எங்களோடு துணை நின்று கொண்டிருக்கின்ற அன்பு நண்பர் வேலுசாமி அவர்களே, கல்லூரியினுடைய செயலாளர், இங்கு இல்லை என்றாலும் தனது நினைப்பு முழுக்க எங்கே இருக்கின்ற எனது அண்மை நண்பர் ஆறுமுகம் ட்ரெஷரர் அவர்களே, கல்லூரியினுடைய துணைத் தலைவர் திருமதி சாந்தி அவர்களே, தோளோடு தோள் நிற்கும் கல்லூரியுடைய ஜாயின்ட் செக்ரட்டரி NK சரவணகுமார் அவர்களே, ஏனைய அறக்கட்டளை உறுப்பினர்களே, அவர்தம் உறவினர்களே, இங்கே ஆண்டறிக்கை வாசித்து சிறப்பாக இந்த நிகழ்வினை நிர்வகித்து கொண்டிருக்கின்ற இந்த தொடங்கிய 2 ஆண்டுகளிலேயே நல்ல பெயரை தமிழகம் முழுக்க இந்த கல்லூரிக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்ற மென்மையான ஒரு போக்கோடு வருகின்ற நோயாளிகளுக்கு அருமையானதொரு சிகிச்சையை வழங்கி மிக குறுகிய காலத்தில் இந்த ஃபிசியோ சிகிச்சை மையத்தினை சிங்கப்பூர் அளவிற்கு, சிங்கப்பூர்லேருந்து இங்கே வந்து பேஷண்ட் அட்மிட் ஆகிற அளவுக்கு அதை வளர்த்தெடுத்திருக்கின்ற திரு லோகேஷ் குமார் அவர்களே, இந்த நிறுவனம் வளர்ந்தோங்குவதற்கு எங்களது நர்சிங் கல்லூரியிலே முதலாவதாக சேர்க்கப்பட்ட முதலாவது ஆண்டு மாணவர்களே, முதலாவது பேட்ச் மாணவர்களே, 2வது மற்றும் 3வது குழு மாணவர்களே, பிஎட் கல்லூரி மாணவிகளே, எங்கள் அழைப்பினை ஏற்று இங்கே வருகை புரிந்திருக்கின்ற மோகனூர் ரோட்டரி சங்கத்தினுடைய உறுப்பினர்களே, மோகனூர் மலவளைக்கல் மன்றத்தினுடைய தலைவர் திரு முருகேசன் அவர்களே, ஏனைய பெற்றோர்களே, விருந்தினர்களே, எனது அருமை மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கத்தினை பதிவு செய்து கொள்கின்றேன். சிறப்பு விருந்தினர் ரொம்ப நாமக்கல் நகைச்சுவை மன்றத்தோட தலைவர். அப்போ அவர் எவ்வளோ நகைச்சுவையாக பேசுவார்னு பாருங்கள். அவருக்கு நிறைய பேசுவாங்க. நாங்கள்லாம் அதிக நேரம் பேசி நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை. ஏதோ ஒரே ஒரு கருத்தை மட்டும், நான் என் செவிக்கு உணர்ந்த ஒரு விஷயத்தை மட்டும் உங்களுக்கிடம் பகிர்ந்து கொண்டு விடைபெற விரும்புகின்றேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கிரிக்கெட் அப்படிங்கிற அந்த விளையாட்டில் ஒருத்தர் மட்டும்தான் அங்கே ஸ்டாராக இருப்பார், பேட்ஸ்மேன். அவர் உள்ளே நுழையும் போது எல்லாருமே கைத்தட்டுவாங்க. அங்கே பேட் பண்ணும் பொழுது அவரை வீழ்த்துறதுக்காக ஒருத்தர் பஞ்சு வீசுவார். அவர் தோக்கடிக்கணும் அப்படின்னு ஒருத்தர் பந்து வீசுவார். அவர் அடிக்கிற பந்தை எப்படியாவது கேட்ச் பிடிப்போமா அப்படின்னு சொல்லி கிரவுண்டை சுற்றி ஒரு 10 பேர் நிற்பாங்க. இவ்வளோ போராட்டமானது தான் நம்மளோட வாழ்க்கையும் கூட. நம்ம ஒருத்தர் மட்டும்தான் விளையாடுவோம். நம்மளை சுற்றி நம்மளை ஜெயிக்க விடாமல் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட சக்திகள் இருக்கும், இந்த கிரிக்கெட்டில் இருக்கிற மாதிரி. அதையும் தாண்டி இந்த பைரன்னர் ஒருத்தர் இருப்பார், நம்ம கூட ஓடுறவர், நம்ம டீமில் தான் இருப்பார். ஆனால் நம்மளை என்ன அவுட் ஆகுவான்னு தெரியாதுப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு கிரிக்கெட், அதுபோல் தான் நம்ம வாழ்க்கையும் கூட. நமக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க. ஆனால் என்ன காலை வாரி விடுவாங்கன்னு தெரியாது. ஆனாலும் நம்ம அந்த மீறி ஜெயிக்கிறதுக்காக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம வளர்த்துக்கணும். என்னென்னா, நல்ல எண்ணம். இந்த எவ்வளோ பேர் இருந்தாலும் என்னால் ஜெயிக்க முடியுங்கிற ஒரு தன்னம்பிக்கை இருந்தால் அந்த இடத்துக்கு நம்ம ஜெயிச்சிட முடியும். இங்கே நீங்கள் 6 அடித்தாலும் கை தட்டுவாங்க வெளியில் இருக்கிற ஆடியன்ஸு. நீங்கள் அவுட் ஆகி வெளியில் வந்தாலும் கை தட்டுவாங்க ஆடியன்ஸு. வாழ்ந்தாலும் ஏசும், தாழ்ந்தாலும் ஏசும் வையகம். ஸோ இந்த இடத்துல இது மாதிரி தான் நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம் எல்லாருமே. ஸோ அந்த வாழ்க்கையில் நம்ம வின் பண்ணணுன்னா ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், நல்ல எண்ணத்தை உருவாக்கிக்கணும். நல்ல எண்ணத்தை நீங்கள் வளர்த்துக்கிட்டோன்னா எதையும் நம்மளால் ஜெயிக்க முடியும், நம்ம டாக்டர் மாதிரி.
ஸோ இந்த நல்ல எண்ணங்களை உருவாக்கி கொண்டால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு மட்டும் நான் பண்ணி இந்த நிகழ்விலிருந்து நான் விடைபெற விரும்புகின்றேன். நீங்கள் எல்லாம் எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், உங்களுக்கெல்லாம் தெளிந்த நல்லறிவு வேண்டும் என்று வேண்டி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி.